ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மகிகனி சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை பாயாசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி கருவேப்பிலையை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை நல்லா வடிகட்டிக்கலாம். கருவேப்பிலை எண்ணற்ற பயன்கள் இருக்குது. நமக்கு முடிக்கு கண்ணுக்கு தான் நல்லதுன்னு நினச்சின்னு இருக்கும். ஆனால் நிறைய பயன்கள் இருக்குது. அதில் பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீஷியம், இரும்பு சத்து, வைட்டமின்கள் இது போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது. கருவேப்பிலை சர்க்கரை வியாதியின் அளவை குறைக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. எடை குறைக்கவும் இது உதவுது. நரம்பு தளர்ச்சி, அல்சைமர் வியாதி, கை கால் மரத்து போதல், உணர்ச்சி குறைதல் அதுக்கும் இது நல்ல ஒரு தீர்வாக இருக்குன்றாங்க. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெகுலராக கருவேப்பிலையை. இப்போது வடிகட்டினதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. அது மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் வராமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பிசைஞ்சதை முறுக்கு குழாய் இல்லைன்னா இடியாப்பம் பண்ணுற அந்த குழாயில் நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே கருவேப்பிலை டெய்லியும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸு இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது அதனுடைய சத்து நம்ம முழுமையாகவே கிடைக்கும். இப்போ ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவு தண்ணி கொதிக்க வச்சு இதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். கருவேப்பிலை நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் துவையல் மாதிரியும் அரைச்சி சாப்பிட்லாம். நான் அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நமக்கு நல்லாவே எல்லா சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும். இப்போது ஒரு கொதி வந்த உடனே 200 ml பால் ஆட் பண்ணிக்கலாம். ரா மில்க்கு, சுகர் இனிப்புக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லை சாதாரண சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சா போதும். நல்லாவே நமக்கு திக்காக ரெடி ஆகிடும். இப்போது இதுக்கு தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ட்ரை கிரேப்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதை எடுத்து நம்ம நல்லா இந்த பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான கருவேப்பிலை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலே நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்துச்சு பாயாசம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.